தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் மத்திய உள்துறை ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியானது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டமானது மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் நடைபெற்ற நிலையில் விஜய்க்கு எந்த ஒரு கமாண்டோ பாதுகாப்பும் இன்றி தனியார் பவுன்சர்களின் பாதுகாப்புடன் புறப்பட்டார் விஜய். நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் ஏராளமான தவேக தொண்டர்கள் குவிந்த நிலையில் திடீரென யாரும் எதிர்பார்க்காத நிலையில் கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தவேக தலைவர் விஜய் வீட்டுக்குள் செருப்பை தூக்கி வீசினார். இதையடுத்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பின் தற்போதைய நிலை குறித்த கேள்வி எழுந்துள்ளது. விஜய்க்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பில் 2 பிளாக் கேட்ஸ் கமாண்டோ வீரர்கள், ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஆபீசர் 2 மற்றும் பாதுகாப்பு போலீசார் 2 வாகனங்களோடு பாதுகாப்பு வழங்குவர் என்று கூறப்பட்டது. தற்போது வரை தவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. மத்திய உள்துறை ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் அதற்கான ரிவ்யூ மீட்டிங் இன்னும் தொடங்கப்படாமல் இருப்பதால் பாதுகாப்பு போலீசார் தற்போது வரை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மத்திய அரசின் 6 பாதுகாப்பு பிரிவுகளான எஸ்பிஜி, இசட்+, இசட், ஒய்+, ஒய், எக்ஸ் ஆகிய பிரிவு பாதுகாப்பு அறிவித்த பின்பு மத்திய அரசின் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமருக்கு வழங்கப்படும் எஸ்பிஜி நீங்களாக எந்தெந்த மாநில அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதோ அந்தந்த மாநில காவல்துறை டிஜிபி, உளவுத்துறை அதிகாரி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும். இந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் தான் அந்தந்த பிரிவு வகைகளுக்கான பாதுகாப்பு வழங்கப்படும். தற்போது வரை மத்திய அரசின் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி நடைபெறாததால் விஜய்க்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பானது தற்போது வரை கிடைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இது பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கலோ அல்லது கால தாமதமோ அல்ல என்றும் ஆவணங்கள் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும். அதன் பிறகு விஜய்க்கு வழங்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பானது மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.